ஹாய், குட் மார்னிங். காலையில் நாங்கள் வாக்கிங் போயிட்டு வந்துட்டுருக்கும்போதுட்டு ஒரு அம்மாவும் அண்ணாவும் ஒரு அண்ணா வந்துட்டு ஒரு அம்மாவை அடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த அம்மா வந்துட்டு நாங்கள் போய் கேட்டோம், யார் நீங்கள், ஏன் அந்த அம்மாவை அடிக்கிறீங்க அப்படின்னு. அந்த அம்மா வந்துட்டு என்னோடய பையன்தாம்மா அப்படின்னு சொன்னாங்க. ஏன் என்னாச்சு, ஏன் அடிக்கிறாங்க அப்படின்னு. அப்போ வந்துட்டு அந்த அம்மா சொன்னாங்க, பைக்கில் உட்காரும்போது சாரி பைக்கில் பின்னிடுச்சு, சரியாக சாரி பிடிக்கல, ஸோ அதனால் வந்துட்டு அடிக்கிறான் அப்படின்னு. அப்போது நாங்கள் அந்த அண்ணா கிட்டே சொன்னோம், அண்ணா அடிக்காமல் சொல்லலாம்ல, அறியாமல் தானே பண்ணியிருப்பாங்க, தெரிஞ்சே பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொன்னதுக்கு, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி எங்களையும் திட்டுனாங்க, என்ன வீடியோ எடுக்கிறீங்களான்னு. ஆனால் நிஜமாக என்கிட்ட ஃபோன் கூட கிடையாது இப்போதைக்கு, நாங்கள் வீடியோலாம் எடுக்கலாம், அடிக்காதீங்க அப்படின்னு. அப்போ எங்ககிட்ட தண்ணி இருந்தது, நாங்கள் அந்த அம்மாவுக்கு தண்ணி கொடுத்துட்டு சரி குடிங்க அப்படின்னு சொன்னோம். அவ்வளோ திட்டுறாங்க, திட்டிக்கிட்டே இருக்காங்க, அந்த அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. சரி ஆனால் விடுங்க போதும் அப்படின்னு சொன்னோம். ஆனால் எங்களையும் அந்த அண்ணா வந்துட்டு ரொம்ப ரொம்ப திட்டுனாங்க. சரி ஓகேன்ட்டு அவ்வளோ திட்டியும் கூட, அவ்வளோ அடித்தும் கூட மறுபடியும் பைக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிளம்புறாங்க. அந்த அண்ணா வந்து ஹெல்மெட் போடலை. தம்பி ஹெல்மெட் போட்டுக்கூடா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க அம்மா. அந்த அம்மா பார்க்கும்போது காலையில் எனக்கு அழுகு வந்துடுச்சு. காலையில் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். ரெண்டாவது அம்மா அப்பாவெலாம் திட்டாதீங்க, அம்மாவெல்லாம் திட்டவே திட்டாதீங்க. நம்மளை வளர்க்குறதுக்கு நிறைய கஷ்டங்கள்லாம் பட்டிருப்பாங்க, அவங்களுக்கு எப்படி திட்டுறீங்கன்னு தெரியல. அறியாமல் செய்த தவறுக்கெல்லாம் அடிக்கக்கூட கூடாது. ஏன் திட்டுறீங்க அடிக்கிறீங்கலாம் தெரியல. இப்படிலாம் இருக்காதீங்க யாருமே. அம்மா அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அம்மா அப்பா நல்லா பார்த்துக்கோங்க, அம்மா அப்பாவை திட்டாதீங்க. அம்மா இல்லாமல் நம்ம இந்த வேர்ல்டுக்கு வந்திருக்கவே முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அம்மா அப்பா கஷ்டப்படுத்தாமல் பார்த்துக்கோங்க. அம்மா அப்பா இல்லாதவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்கள், வார்த்தையெல்லாம் வராது, கண்ணீர் மட்டும் தான் வரும். எனக்கு காலையில் அதை பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாயிட்டு, ரொம்பவே கஷ்டமாயிட்டு. அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க, ஆனால் அந்த அண்ணா திட்டுறதை நிறுத்தவே இல்லை. நாங்கள் சொல்லியும் கூட நிறுத்தலை. குழந்த மாதிரி அழுதாங்க அந்த அம்மா. அது காலையில் மைண்ட் அப்செட் ஆகிடுச்சு. ஸோ யாருமே அம்மாவை திட்டாதீங்க, அம்மா நல்லா பார்த்துக்கோங்க. அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் தான் நம்ம ஹாப்பியாக இருக்க முடியும். அதுவும் அம்மா இருக்க வரைக்கும் தான் ஹாப்பியாக இருக்க முடியும். அம்மா இல்லைன்னா இந்த வேர்ல்டில் நம்ம அனாதை தான், புரிஞ்சுக்கோங்க. ஸோ அம்மா அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. தேங்க்யூ.